2026 சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடியதை செய்திகளாக பார்க்கிறோம். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தற்போது மாலை 6 மணி ஆகிய நிலையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. காவலர்கள் அங்கு இருக்கக்கூடிய கதவுகளை பூட்டிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை காலை முதல் செய்து வந்த நிலையில் தற்போது சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. மாலை 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடிகளுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்படக்கூடிய நிலையில் 6 மணி கடந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடியதை காட்சிகளாக பார்க்கிறோம். மாலை 5 மணி நிலவரத்தின்படி 82.24% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. சென்ற தேர்தலை விட இது சற்று அதிகம் என சொல்லப்படக்கூடிய நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது, கூடுதல் விவரங்கள். சாம், வணக்கம். காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 6 மணிக்கு சரியாக முடிந்தது. பல மாவட்டங்களில் தற்போதும் நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 6 மணிக்குள்ளாக அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே வந்தவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்படுகின்றது. இப்போது கேட் பூட்டப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அந்த கேட்டுகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டு பூட்டு போடப்பட்டது. ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி டோக்கனை வைத்திருப்பவர்கள் மட்டும் அவர்கள் 8 மணி ஆனாலும் கூட தாராளமாக வாக்களிக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அவர்கள் காத்திருந்து வாக்களிக்கலாம். எவ்வளவு வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக அதிகாரிகள் அவர்களுக்கான அந்த வாக்குப்பதிவு முடித்தவுடன் வெளியில் அனுப்புவார்கள் என்று தெரிய வருகின்றது. ஏற்கனவே முதலிலேயே தெரிவிக்கப்பட்டது, நீண்ட தூரங்களிலிருந்து பயணித்து வரக்கூடியவர்கள் வெயில் காரணமாக அல்லது பல்வேறு விஷயங்கள் காரணமாக தாமதமாக வரக்கூடியவர்கள் இருந்தாலும் அவர்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில 6 மணிக்குள்ளாக அந்த வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது. காரணம், இங்கே தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக அல்லது காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இல்லாமல் மாநில கட்சிகள் தங்களுக்குள் போட்டியிட்டு மாநில கட்சிகளுக்குள் ஒன்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இது போன்ற சூழல் இந்தியாவிலேயே ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் ஒன்று பிஜேபி அல்லது காங்கிரஸ் அவர்கள் துணையோடு அல்லது அவர்கள் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு எப்போதுமே ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு அரசியல் களமாக இருக்கும். எனவே அந்த வகையில் மீண்டும் ஆட்சி அமைக்க போவது யார், தமிழ்நாட்டிலே அடுத்த ஆட்சி அமைக்க போவது யார் என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றது. திமுகவா, அதிமுகவா, நாம் தமிழர் கட்சியா அல்லது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமா என்று 4 முனை போட்டி தமிழ்நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது. 4 கட்சிகளும் சமபலத்தோடு இருப்பதாக அந்த கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், அந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கடந்த ஒரு 30-40 நாட்களாக மிக தீவிரமாக களத்திலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் அதிகமான வாக்குப்பதிவு வந்திருக்கின்றது. 85% தாண்டி இருக்கக்கூடிய நிலையில அந்த இறுதி நிலவரம் வரும்போது அது 90% தொட்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த இறுதி நிலவரம் இன்னும் கிடைக்கவில்லை. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி சுமார் 85% என்று தெரிய வந்திருக்கின்றது. கடைசியாக 5 மணி நிலவரம் மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டது. 6 மணி நிலவரம் என்பது இன்னொரு 20 நிமிடத்தில் நமக்கு தெரிய வரும். கடந்த காலங்கள் தமிழ்நாட்டினுடைய கடந்த கால சட்டமன்ற தேர்தல் வரலாறுகள் என்று நாம் பார்க்கும்போது 2006 சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு 70%ஆகவும் 2011 78%ஆகவும் 2016 74%ஆகவும் இருந்தது. கடைசியாக நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட 72% வாக்குகள் தான் பதிவாகி இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் 5 மணி நிலவரப்படியே 80% தாண்டிவிட்ட நிலையில் இந்த வாக்கு சதவீதம் என்பது பதிவான சதவீதம் என்பது 90% தாண்டும், 90% தொடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போவது யார், தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார், புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறார்கள்,
அவர்கள் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து 16 ஆண்டுகளாக களத்தில் போராடி கொண்டிருக்கிறது, அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று பெரும் கேள்விகள் எழுந்திருக்கின்றது. இது ஒருபுறம் இருந்தாலும் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மீண்டும் நாங்கள் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று உறுதியாக சொல்லி வருகிறார்கள். அதே போல எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்த முறை மக்கள் எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள், கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் மக்கள் பணி ஆற்றியிருக்கின்றோம், தமிழ்நாட்டு மக்கள் கடந்த கால அதிமுகவினுடைய நலத்திட்டங்களை பார்த்து இந்த முறை எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று 4 கட்சிகளை சார்ந்தவர்களும் தங்களுக்கு சாதகமான விஷயங்களை கூறி மக்கள் தங்கள் பக்கம்தான் என்று கூறி வந்தார்கள். இதுவரை இல்லாத வகையில் தமிழ்நாடு அரசியலில் இது ஒரு திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில்தான் நாடு முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கின்றது. நாளை அனைத்து பத்திரிகை ஊடகங்களிலும் கூட நாடு முழுவதும் இது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு என்று அனைத்து வட இந்திய ஊடகங்கள் உட்பட தேசிய ஊடகங்கள் உட்பட அனைவரும் எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு நாடே உற்று கவனிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாக்கு சதவீதம் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. இப்படி அளவுக்கு அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பது ஒரு பக்கம் வரவேற்க வேண்டிய விஷயம்தான் என்றாலும் மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், என்ன தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் என்பது எல்லோர் மனதிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கட்சியும் இவ்வளவு வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பது நமக்கு கிடைத்த அங்கீகாரமாகத்தான் இருக்கும், நம்மை தான் மக்கள் நேசித்து இவ்வளவு வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள் என்று ஒவ்வொரு கட்சியினரும் நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இந்த வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி தான் நடைபெறும். அநேகமாக மே மாதம் ஒரு 12 மணி அளவிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பது தெரிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் 7 மணிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகள் தொடங்கினாலும் கூட 8 மணி 9 மணியிலிருந்து முன்னணி நிலவரங்கள் நமக்கு தெரிய வந்துவிடும். எனவே 1 மணி அளவில் அல்லது 12 மணி அளவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பது மே 4ஆம் தேதி நமக்கு தெரிய வந்துவிடும். தற்போது வாக்கு பதிவு பொறுத்தவரையிலே முற்றிலுமாக நிறைவடைந்திருக்கின்றது. சில இடங்களில் மட்டும் நீண்ட வரிசைகள் காத்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த இடங்களில் அந்த பேலட் மெஷின் என்று சொல்லக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு அவற்றை அதிகாரிகள் பத்திரமாக அந்த பாதுகாப்பு பெட்டியில் வைத்து அவற்றை மூடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொன்றுக்கும் ப்ரொசீஜர் இருக்கிறது. அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் அவற்றை நிறைவு செய்ய வேண்டும். இது அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆசிரியர்கள், வருவாய்த்துறையில பணியாற்றக்கூடியவர்கள், பள்ளிக்கல்வித்துறையில பணியாற்றக்கூடிய பல்வேறு துறை சார்ந்தவர்கள் என்று அதிகாரிகள் பலரும் இதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே பலர் முன்னிலையிலே இந்த வாக்குப்பெட்டி பத்திரமாக சீல் வைக்கப்படுகிறது. இந்த சீல் வைக்கப்பட்ட எந்திரங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட இடத்திலே கொண்டு சென்று வைக்கப்பட்டு அந்த அறைக்கும் சீல் வைக்கப்பட்டு காவலர்கள் 24/7 முழுவதுமாக கண்காணிப்பிலே சிசிடிவியும் வைத்து கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் கலேபரமும் இல்லாமல் நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியான செய்தியாக பதிவாகி இருக்கிறது. இதற்கு முந்தைய காலங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில், அது மேற்கு மாவட்டங்களாக இருந்தாலும் வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று பலவிதமான தாக்குதல்களும் மோதல்களும் நடைபெறும். 2 தரப்புகள் மாறி மாறி மோதிக்கொள்வது, ஒரு கட்சியினர் அடுத்த கட்சியினர் மீது தாக்குதல் நடத்துவது, எங்கள் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கவில்லை, அந்த கட்சிக்கு ஏன் வாக்களித்தீர்கள் என்று சண்டை போடுவது, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் எந்த விதமான ஒரு பெரிய போட்டி, பொறாமை, குழப்பம், அடிதடி, வெட்டுக்குத்து போன்ற எதுவும் இல்லாமல் தமிழ்நாடு அமைதி பூங்கா என்பது போல ஒரு அமைதியான முறையில் நடைபெற்றிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சலசலப்புகள் இருந்தது. ஆனால் கடந்த காலங்கள் போல ஒரு பெரிய குழுவாக தாக்கிக் கொள்வது போன்றவையெல்லாம் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கின்றது. ஒரு பண்பட்ட சமூகம் என்பது இது ஒரு வாக்கு, உனக்கு பிடித்த கட்சிக்கு நீ வாக்களிக்கிறாய், எனக்கு பிடித்த கட்சிக்கு நான் வாக்களிக்கிறேன் என்பதோடு கடந்து செல்ல வேண்டும். ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு தனிநபர் தாக்குதல் நடத்துவது, ஒருவர் மீது ஒருவர் காயங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே செயல்படுவது ஆகியவையெல்லாம் இருக்கக்கூடாது என்பதுதான் தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களாக முன்வைக்கப்பட்டது. அதுபோன்று இந்த தேர்தல் ஒரு அமைதியான முறையிலே நடைபெற்று முடிந்திருப்பது எல்லோருக்கும் மற்றொரு புறம் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு நடைபெற்று தற்போது சீல் வைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் டோக்கன்கள் வழங்கப்பட்டு காத்திருப்போருக்கான வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை இங்கிருந்து பத்திரமாக கொண்டு சென்று சேர்ப்பதற்கு லாரிகள் தயார் நிலையில இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், அதே போல
மத்திய ரிசர்வ் படை போலீசார் போன்றவரெல்லாம் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் முழு கண்காணிப்பிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் புதிதாக அடுத்த ஆட்சியை அமைக்கப் போவது யார் என்ற அந்த கேள்வி எழுந்திருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டில் தற்போது திமுக ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் திமுக ஆட்சி வருமா அல்லது அதிமுகவா, நாம் தமிழர் கட்சியா, தமிழக வெற்றி கழகமா என்பதற்கு மே மாதம் 4ஆம் தேதி நமக்கு பதில் கிடைக்கும்.